ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உள்ள உகாண்டால ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த உலகத்தோட மிகப்பெரிய குடிசை வீடுன்னு சொல்லப்படுற கசுபி டோம்ஸ்க்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் கசுபி டோம்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ். நாங்க இப்ப கசுபி டோம்ஸை ரீச் ஆகிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உகாண்டால உள்ள யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டான கசுபி டோம்ஸ்க்கு வந்திருக்கோம். நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்கிட்ட வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ உள்ள போயிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீலாம் பே பண்ணணும். இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து கசுபி டோம்ஸ்க்குள்ள போக போறோம். சோ இது ஃபர்ஸ்ட் ஹட்டுக்குள்ள போக சொல்லிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சோ இது பாருங்க, செமையா இருக்கு இந்த ஹட். மாடல் பாருங்க, உள்ள சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இது உள்ள பாருங்க, நல்லா இருக்கு. Thank you. Okay, sorry. Yeah, it's okay. So வாங்க, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்க்கிடெக்சரை உங்களால இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குடிசையோட உள்புறத்துல வளைவா இருக்கு பாத்தீங்களா? இத வந்துட்டு ரிங்ஸ் அப்படி இல்லைன்னா கிளான்ஸ்னு சொல்றாங்க. இத ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இத பத்தி நான் போக போக டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்க எல்லாருக்கும். அங்க பாருங்க, ஒரு ஹட் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பயங்கர பெருசா இருக்கு. டிக்கெட் வாங்குமா? இங்க வந்துட்டு புகாண்டா கிங்டம்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் பை யுவர் டிக்கெட்ஸ் அண்ட் சைன் தி விசிட்டர்ஸ் புக். சோ நாங்க விசிட்டர் புக் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்துட்டு டிக்கெட் வந்து வாங்க போறோம். இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல புகாண்டா கிங்டம், அது ஈஸ்ட் ஆப்பிரிக்காலே ரொம்ப பழமையான அதே மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டம்னு சொல்றாங்க. இந்த புகாண்டா கிங்டம் 14th செஞ்சுரியில கபாகா கிண்டுன்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் புகாண்டா கிங்டமோட ஃபர்ஸ்ட் கிங்காவும் இருந்திருக்காரு. சோ இப்போ நாங்க டிக்கெட் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கோம். Thank you so much. You're welcome. Please enjoy your tour. Thank you. Okay. So இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இது என்ன போடுறோம் அப்படி பாருங்க. இது வந்துட்டு புகாண்டா ஹெரிடேஜ் அண்ட் டூரிசம் போர்ட் லிமிடெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உகாண்டன் ஷில்லிங்ஸில் 100 அடல்ட்ஸ்க்கு 2 பேருக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஊரு காசுக்கு 2000 INR வரும். எவ்ரிதிங் வெல்? Yes. So why we are trying this one? Yes, so now in our culture, as long as you come into this place, automatically you become wife to the king. Okay. So now you belong to the king until when you move out of here. That's when you belong to someone else. As long as you are in here, she belongs to the king of this place. King of this place. Yes, it's called. Who is it? It's called Mutesa I. He's not alive. Mutesa I. Yeah, he is not alive. Okay. But spiritually he is here. Oh. We believe. Okay. Yes, that's why I'm telling you that you automatically now belong to him. So all the ladies should wear this one. Yes, so long as you come putting on pants, because here we believe only men put on pants. And if you put on a pant on your lady, that means you will confuse our king. You may think you are a man into. கைடு என்ன சொன்னாங்கன்றத தமிழ்ல இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க முட்டேசா ஒன்ன்ற கிங் தான் இந்த ஒரு அரண்மனையை கட்டியிருக்காரு. அவரோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாவாடை தான் கட்டியிருப்பாங்களாம். ஸோ ஜென்ஸ் தான் வந்து இந்த இடத்துக்குள்ள பேண்ட்ஸ் போடலாம். லேடிஸ் யார் வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கர்ட் அப்படி இல்லைன்னா பாவாடை தான் கட்டிட்டு போகணும். ஸோ அதனால தான் நான் பேண்ட் போட்டிருக்கனால இதை கட்டிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, இங்க ஒரு கிங் இருந்திருக்காரு. அவர் பேர் முட்டேசா ஒன்.
அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற விதமா இதை கட்டியிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிக்க சொல்றாங்க, ஜென்ட்ஸ் வந்து பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். பட் அவர் வந்து உயிரோடு இப்போ கிடையாது. ஆனா கூட அவர் ஸ்பிரிச்சுவலா வந்துட்டு இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கதா இவங்க வந்து பிலீவ் பண்றாங்க. இந்த ட்ரைபல் பீப்புள் இன்னும் பிலீவ் பண்றாங்க. அதனால வந்து இது கட்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் கட்டியிருக்கேன் இப்போ. ஸோ வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம். அது பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. Yeah, so now stayed with his 84 wives. 84 wives. Okay. And all of them are still here up to now, from 1882. They are not here. Yeah, you see the houses? There are very many. They amount Okay. to 84 in number. And whenever the wife died, pastors would come and take position. Sorry? Whenever the woman died, Uh-huh. she would have the replacement to represent her. And that's those are the replacements here, the amount to 84 in number. We have a king in Buganda right now, but he doesn't sleep here. Because this is the burial place for the kings. Burial of place Buganda. for the kings. Yes. For wives. Yes. Okay. Whenever one dies, we have a descendant who Descendant. comes and takes the position. Okay. So that means all the 84 are still here from 1882. Still here. Okay. Yes, is that okay? Yeah, I got it. Okay. 1882ல இந்த அழகான குடிசை அரண்மனையை கட்டின கபாக்கா முட்டேசா ஒன்க்கு மொத்தமா 84 வைஃப்ஸ் 140 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அந்த 84 வைஃப்ஸுமே இப்போ வரைக்கும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா அதே ஃபேமிலியில போயிட்டு இன்னொருத்தங்க டெசெண்டண்டா ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள இங்க வந்து தங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வைஃபை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கபாக்கா முட்டேசாவுடைய 84 மனைவிகளும் இப்போ வரைக்கும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 84 வைஃப்ஸுடைய வீடுமே இங்க தான் இருக்கு. ஆனா பிரைவசி காரணமா அங்க வீடியோஸ் அலோடு கிடையாது. நம்ம போய் பார்க்கறதா இருந்தா போய் பார்த்துக்கலாம். முட்டேசா ஒன்ன்ற கிங் வந்துட்டு இது வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து இது ஒரு பரியல் பிளேஸ் மாதிரி இருக்கு. அதாவது வந்து இப்போ யாராவது கிங் இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிற இடமும் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பரியல் பிளேஸ்னு சொல்றாங்க. இவரை கூட இருந்த 84 வைஃப்ஸும் இப்போ அவங்க வீடு அவங்க வாழ்ந்த வீடு இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கு. அவங்க இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறத தான் அவர் சொல்றாரு. அவங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து டெசெண்டண்டா இங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஷூ வந்துட்டு உள்ள ரிமூவ் பண்ணிட்டு போக சொல்றாங்க. ஐயோ. ஸோ ஃபைனலி இப்போ கபாக்கா முட்டேசா ஒன்னுடைய வசந்த மாளிகைக்குள்ள நாங்கள் எல்லாருமே என்டர் ஆகிட்டோம். So the rings you see from up to down represent the clans in Uganda. Represent? Clans. Clans. A clan is like a family. Family. The rings represent the family. Yes. இந்த குடிசையோட உள்புறத்துல இருக்கக்கூடிய ரிங்ஸை கிளான்ஸ்னு சொல்றாங்க. மிடில் இருக்கக்கூடிய அந்த ரிங் தான் கிங்னு சொல்றாங்க. ஏன்னா கபாக்கா முட்டேசாவுடைய கிரவுனோட அளவை வச்சு தான் இந்த ஒரு ரிங்கை பண்ணிருக்காங்க. அதனால இந்த ரிங்கை புகாண்டா மக்கள் எல்லாருமே ஒரு கிங்கா தான் பாக்குறாங்க. கிங்னு சொல்லப்படுற அந்த ரிங்கை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. மிடில் இருக்கு பாத்தீங்களா ஒரு ரிங். அது வந்து ராஜாவுடைய கிரவுனோட அளவோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகிருக்குமா. அடுத்ததா கிளான்ஸ்னா என்னன்றத உங்க எல்லாருக்கும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். புகாண்டா கிங்டம்க்கு கீழே வாழ்ந்த மக்களை புகாண்டா கிங் ஒரு 52 குரூப்ஸா பிரிச்சாரு. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு குரூப்ஸ்க்குமே ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. சோ புகாண்டா கிங்டம்க்கு கீழே மொத்தமா 52 கிளான்ஸ் இருக்கு. சோ அந்த 52 கிளான்ஸ் தான் நீங்க மேல ரிங்ஸ் மாதிரி பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And each clan has a duty they play. Like me, my duty is to make local beer. That's what I do traditionally. This beauty you see is made by the leopard. You know a leopard? No. You know a lion? Oh, wow. Lion. Yeah. Lion we know. You know a leopard? With the spots? Leopard. Leopard. Oh, leopard. Okay, yeah. Okay, I got it. Yeah. Leopard. So leopards do the beautiful constructions of this interior. So each clan has a duty they play. Yeah, the leopard clan people. Leopard clan people. Oh. They made the interior design beautiful. So you mean leopard clan people means a family of their Leopard. family. Leopard. Oh, okay. That's what we did. நான் ஏற்கனவே புகாண்டா கிங்டம்ல 52 கிளான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கிளான் மக்களுமே தங்களுக்குன்னு ஒரு சிம்பலை தேர்ந்தெடுத்து அது பிளான்ஸ் அனிமல்ஸ் எது வேணா இருக்கலாம் அதை தெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. என் கூட பேசிட்டு இருந்தார்ல கைடு, அவர் ஆன்டிலோப் கிளானை சேர்ந்தவர்னு சொன்னாரு. சோ அவங்க ஆன்டிலோப்பை ஒரு தெய்வமா நினைச்சு வழிபடுவாங்களாம். அதே மாதிரி அதை துன்புறுத்தவோ அதுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. So now
here, these are the 4 kings buried in இங்க மொத்தமா 4 புகாண்டா கிங்ஸ புதைச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த அழகான குடிசை அரண்மனையை கட்டின 30th புகாண்டா கிங்கான கபாகா முட்டேசா 1. இவருக்கு தான் 84 வைஃப்ஸ், அதே மாதிரி 140 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற கபாகா முட்டேசாவுடைய போட்டோ தான் உகாண்டால எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் போட்டோ. இப்போ அடுத்ததா கபாகா முட்டேசாவுடைய பையனான கபாகா மாங்கா, இவரையும் வந்துட்டு இங்கதான் பரியல் பண்ணிருக்காங்க. இந்த புகாண்டா கிங் உகாண்டால ஒரு மேன்மேட் லேக்க உருவாக்கி இருக்காரு. அதாவது மனுஷங்க கையாலே தோண்டி தோண்டி ஒரு லேக்க உருவாக்கி இருக்காங்க. அதோட பேரு கபாகா லேக். It was just that. Which lake? It's called Kabaka's Lake. Kabaka Lake. You know it? கபாகா லேக். Yes, Kabaka's Lake. You know it too? Yeah, she's studying now. Yeah. So it's just close to the palace there. Yeah. You know where the palace is? Where Amin killed King Prophet? Palace is there, right? There. Yeah, King's Palace. You know King's Palace? Yeah, King You've been Palace. there? No, we have never been there. Yeah, but it's a very good place to visit. Okay. Because to give you, they will get the history of Amin. இந்த 31st புகாண்டா கிங்கான கபாகா மாங்கா பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காரு. அதனால பிரிட்டிஷர்ஸ் யாருக்குமே இவரை பிடிக்கல. அதனால 1897ல பிரிட்டிஷர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை செஷல்ஸ் ஐலண்ட்ல சிறை பிடிச்சிருக்காங்க. சிறையில இருக்கும் போதே 34 வயசுல இவர் இறந்தும் போயிருக்காரு. அப்புறமா அவர் இங்க பரியல் பண்ணிருக்காங்க. செஷல்ஸ் ஐலண்ட்ல. His son was imprisoned. Yes, I was imprisoned. Oh. And then his son. What reason they imprisoned him? Because he was guest of. He was against the British. Oh, okay, Yes. okay. Yeah. Okay. Yeah, so his son brought modernity. Modernity. Yeah, because he was the first to visit Europe. He went to England, France, and Germany, where he copied many things to the current Uganda. இப்ப அடுத்ததா 34th புகாண்டா கிங், அதாவது கபாகா மாங்காவுடைய சன்னான கபாகா டாவிச்சா பத்தி தான் எங்க கைடு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் மாடர்னிட்டியை உகாண்டால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் ஃபர்ஸ்ட் விசிட்டரா இங்கிலாந்துக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. Ladies to eat meat, chicken and eggs, football, table tennis, rugby. I also introduced box-made houses. So modernity in our country was all because of that. Okay. But it didn't stay for long because we lost him at the age of 43 in 1939. Okay. And then his son at the extreme end, called Sir Edward Mutesa, became king. மாடர்னிட்டியை உகாண்டாக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண 34th புகாண்டா கிங்கான கபாகா டாவிச்சா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையனான கபாகா முட்டேசா 2 35th புகாண்டா கிங் ஆகியிருக்காரு. இவர் உண்மையிலேயே ஒரு வேற லெவல் கிங் தான் நான் சொல்லுவேன். இவரை பத்தி ஃபர்ஸ்ட் கைடு சொல்றதை கேளுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்க எல்லாருக்கும். Was a well-trained soldier. Well-trained Soldier. Yes. Lost from the well-trained soldier. Oh. And he was also the first president of Uganda. End of Uganda. But he got misunderstanding in 1966 with his prime minister called Obote, with Idi Amin, who attacked him at his palace. But he escaped to London, where he was as well attacked and killed through poison. In London it was killed again. Yeah, he was killed in London. Sorry. And he's the father of the current king. Current king. Yeah, that's his dad. He's alive. Current king is alive, right? Current king is alive, yes. Who is that name? It's called Kabaka Ronald Mutebi. கைடு சொன்னதை உங்க எல்லாருக்கும் நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 35th புகாண்டா கிங்கான கபாகா முட்டேசா 2 ஒரு கிங்கா மட்டும் இல்லாம ஒரு வேர்ல்டு கிளாஸ் ட்ரெயின்டு சோல்ஜரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டாவும் இருந்திருக்காரு. கிங்காகவும் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜராகவும் ஒரு பிரசிடென்டாகவும் இருக்கணும்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லாகவும் டேலண்டடாகவும் இருந்திருப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இவர் ஆட்சி செய்த காலத்துல இருந்த பிரைம் மினிஸ்டர் ஒபோட்டே அப்புறம் இடியமன் கூட இவருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. அதனால அவங்க 2 பேருமே இவருடைய பேலஸ்ல இவர் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அதனால இவர் லண்டனுக்கு எஸ்கேப் ஆகியிருக்காரு. ஆனா அங்கேயும் இவரை விட்டு வைக்கல, அவங்க ஃபுட் பாய்சன் பண்ணி இவரை கொண்டிருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இவருடைய மர்டர் ஒரு அன்சால்வ்டு மர்டரா தான் இருக்கு. இது நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல கூட இருக்கு, தி அன்சால்வ்டு மர்டர் ஆஃப் உகாண்டாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் கிங்னு. இது வந்து கபாகா முட்டேசா 2 பத்தின நியூஸ் தான். இவர் லண்டன்ல இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பாடியை லண்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்து உகாண்டால உள்ள கசுபி டோம்ஸ்ல தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. சோ கபாகா முட்டேசா 2 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையனான கபாகா ரொனால்ட் முவேண்டே முட்டிபி 2ன்றவர் தான் 36th புகாண்டா கிங்கா இப்ப உகாண்டால ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் இன்னமும் உகாண்டால தான் இருக்காரு பேலஸ்ல. Everything you see in here is 100% handmade. Constructed. Yeah, so the interior you see is done by the leopard. Leopard. Yes, that's what they do. Okay. Yeah. இந்த ட்ரெடிஷனல் ஹட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா வேலைப்பாடுகளுமே 100% ஹேண்ட்மேட். அது மட்டும் இல்ல, இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணது லெப்பர்ட் கிளான் பீப்புள், அதாவது புகாண்டால உள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இதை பண்ணிருக்காங்க. அவங்க வந்து லெப்பர்ட் கிளான் சொல்றாங்க.
behind that big curtain, that's where they are all buried. Yes, behind the big curtain. இந்த 4 பேரும் பின்னாடி இருக்காங்க. Behind the curtain. Behind the curtain. They're buried like straight or lying down? They're lying down. ஸோ இந்த 4 புகாண்டா கிங்ஸையுமே அந்த பிக் கர்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் புதைச்சிருக்காங்க. நீங்க முன்னாடி பாக்குறது ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகா தான். அந்த இடத்துல வந்து அவங்கள புதைக்கல, பின்னாடி புதைச்சிருக்காங்க. That's just a replica. It's just a replica, but not a graveyard. இல்லப்பா, இங்க இருக்க வந்து ரெப்ளிகாவா, அது பின்னாடி தான் அவங்க பலி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ கைடு வந்துட்டு இந்த டோட்டல் ஹிஸ்டரியை சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்த அப்படியே ஒரு கிளான்ஸ் சுத்தி பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் அந்த கிங் மோடி வச்சிருக்காங்கல்ல, அதுல நீங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு காணிக்க போட்டீங்கன்னா அது நிறைவேறுன்றது இவங்களுடைய நம்பிக்கை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே இருக்கிற இவர் தான் வந்துட்டு முட்டேசான்றவர் தான் 30th கிங் ஆஃப் உகாண்டா. இவரோட பிக்சர் தான் வந்துட்டு முதல்ல உகாண்டாவில் எடுத்த பிக்சர். ஸோ பக்கத்தில் வந்து இதுதான் அவரோட பையன், அவரோட பையன் இவரோட பையன் அவர். ஓகேவா? இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டோட இன்டீரியர் டிசைன்ஸ் பாருங்க. இங்க ஒரு பெருசா ரிங் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு கிளான்ஸ்னு கைடு சொன்னாரு. தெரியுதா? ரொம்ப அழகா நுணுக்கமா நேர்த்தியா இந்த ரிங்ஸ் எல்லாம் பண்ணது லெப்பர்ட் கிளான் பீப்புள். புகாண்டால மொத்தமா 52 கிளான் பீப்புள் இருக்காங்க. அதுல லெப்பர்ட் கிளான் பீப்புள் தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹட்டுக்கெல்லாம் இன்டீரியர் டிசைனிங்லாம் பண்றாங்க. ஸோ பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்ததா இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டை நீங்க மேல இருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது ஒரு பேஸ்கெட்டை தலைகீழா கவுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா புகாண்டா கிங்டம்ல உள்ள 52 கிளான்ஸோட பேர் என்னென்ன, அதோட டோட்டம், அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. டோட்டம்ன்றது ஒரு நேஷனல் பேர்டு மாதிரி. நமக்கு எப்படி பீகாக் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளான் மெம்பர்ஸ்க்குமே ஒரு நேஷனல் பேர்டு இருக்கு. அந்த ஒரு அனிமலை அவங்க எந்த வகையிலும் காயப்படுத்தவோ துன்புறுத்தவோ மாட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல லெப்பர்ட் கிளான் பீப்புளும் இருக்காங்க பாருங்க. அவங்க கிளானோட பேரு NGO. இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர்ல பானை செய்யறவங்கள குயவர்கள்னு சொல்லுவாங்க. குயவர்கள் மட்டும்தான் பானை செய்வாங்க, கரெக்டா? அந்த மாதிரி இந்த ஊர்ல ட்ரெடிஷ்னல் ஹட்டுக்கு இன்டீரியர் டிசைனிங் எல்லாம் பண்றது லெப்பர்ட் கிளான் பீப்புள் மட்டும்தான். ஸோ லெப்பர்ட் தான் அவங்களுடைய நேஷனல் அனிமல். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த ஹட்டுக்கு பாருங்க சூப்பரான ஒரு இது ஒரு என்ட்ரன்ஸ் வேற இருக்கு. கசுபி டோம்ஸ் பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். 1882ல இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டை 30th புகாண்டா கிங்கான கபாக்கா முட்டேசா ஒன் தான் முதல்ல கட்டியிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையனான கபாக்கா மாங்கா தான் அவருடைய அப்பாவை இங்க அடக்கம் பண்ணியிருக்காரு. கபாக்கா முட்டேசா ஒன்னை இங்க அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு பரியல் பிளேஸ் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனையும் இங்கே பரியல் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா 4 கபாக்கா கிங்ஸை இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்க எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண போறேன். 2001ல யுனைடெட் நேஷன்ஸ் கசுபி டோம்ஸை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணாங்க. மார்ச் 16, 2010ல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல கசுபி டோம்ஸ் ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்ட உடனே யுனைடெட் நேஷன்ஸ் கசுபி டோம்ஸை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆன உகாண்டன் கவர்மெண்ட் உடனே கசுபி டோம்ஸோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. கசுபி டோம்ஸோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நிறைய கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி ஜப்பானீஸ் கவர்மெண்ட் நிறைய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால கசுபி டோம்ஸ் முன்ன விடவும் ரொம்ப அழகா நீர்த்தியா கட்டப்பட்டிருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்புறமா கசுபி டோம்ஸ் மறுபடியும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிங்ஸ்லாம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை வந்து இந்த ரிங்ஸ்லாம் மேக் பண்ண வந்து லெப்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க தான் வந்து இந்த லெப்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த ரிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலையை வந்து இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறது தான். ட்ரெடிஷ்னல் ஹட்டுக்கு எல்லாமே இன்டீரியர் டிசைனிங் வந்து பண்ணுறது லெப்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஸோ பாருங்கள் இது வந்து இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த ரிங்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிட்ட வந்து காட்டுங்க. இது வந்து மூங்கில. ஓகேவா? இப்போ இந்த ரிங்ஸ் காட்டுங்க. இந்த ரிங்ஸ்லாம்
அதெல்லாம் ஃபுல் அப்படியே கட்டி இந்த வச்சிருக்காங்க. ரிங் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஒவ்வொரு ரிங்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியை சேர்ந்தவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ இந்த ஹட் பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததுக்கு போலாம், போய் பார்க்கலாம். அவருக்கு தான் 100 வயசா, இங்கே தான் இருக்கிறான். Yeah, it was the cloth before cotton, now is it art. இப்போ ஹட். வேற Now that's what I do in my இந்த இது வந்து இந்த க்ளாத் வந்துட்டு 700 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள க்ளாத். முன்னாடி வந்து இது வந்து கர்டைன்ஸ்க்கு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இத ஹட்டுக்கு யூஸ் பண்றாங்க. Yeah. Now it's called back cloth from the back of a tree. We get this material from a tree. Tree. Yes, the African fig tree. Now we do art out of it. Okay. So now we use for art making. A lot, arts and like curtain there and a lot. Everything. Yeah, now for us, me, What's the name of the tree? African fig tree. Fig tree. Yeah, African fig. African fig tree. So இப்போ நீங்க பாக்குறது 700 வருஷத்துக்கும் பழமையான ஒரு துணி. இதுல வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த மரத்தோட பேரு ஆப்பிரிக்கன் ஃபிக் ட்ரீ. இப்போ இந்த மரத்துல இருந்து துணி கூட நெய்யறதா சொன்னாங்க. yes, now you're free to remove this. You're no longer the white. Okay, thank you. Yes. Okay, thank you so much. Thank you so much. I wish you a good day. Thank you. தேங்க்யூ. வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கசுபி டோம்ஸை வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த அழகான ட்ரெடிஷ்னல் வேர்ல்டு டாலஸ்ட் ஹட்டுக்கு ஒரு விசிட் கொடுங்க. லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு இடம். எனக்கு ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் தான் கசுபி டோம்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ்னால் மறக்காம கமெண்ட்ஸ் என்கிட்ட கேளுங்க. ஹாய், யூ நோ லுகாண்டா? Luganda? Luganda, you know? Don't know. Language, you know? Yeah. Language. What you speak? Uganda. Luganda. நீ பேசலாம். Oliotia? Jendi. Jendi. வழியோட்டிங்களா? எப்படி இருக்க? What's your name? My name is Shanta. Huh? Shanta. Shansha. Okay. Okay, bye. ஸோ இப்போ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கல்ல, இந்த இடம் தான் கசுபி டோம்ஸில் உள்ள கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெருசாகவே இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாரும் கசுபி டோம்ஸ்ல இருந்து கிளம்ப போகிறோம். ஆப்பிரிக்காவில் உகாண்டால வாழ்ந்த ராஜாக்களுடைய அரண்மனை எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னோட சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் அண்ட் பை.